தேர்தல் அதிகாரிகளின் கெடுபிடியால் பொள்ளாச்சி மாட்டுச் சந்தையில் சுமார் 7 கோடி ரூபாய் அளவிலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வாரத்திற்கு 2 நாட்கள் நடைபெறும் இந்த சந்தைக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்து மாடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றன. ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு விற்பனை அதிகரிக்கும் நிலையில் தேர்தல் விதிமுறைகள் காரணமாக வியாபாரிகள் பணம் கொண்டு வருவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் வைத்திருந்தால் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்வார்கள் என்ற அச்சத்தால் இந்த வாரம் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பில் மட்டுமே வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேர்தல் டைமில் பணம் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப பிரச்சனைகளாக இருக்காங்க. அங்கே பணத்தை பிடிக்கிறதுனால 50,000க்கு மேலே ஒரு நபர் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே ஒரு வண்டியில் 4 பேர் வந்தாங்கன்னா 2 லட்சம் இருக்குதுங்க. 51,500 ரூபா இருந்தால் கூட பிடிச்சிருக்காங்க. 53,000 ரூபா 4 பேருக்கு இருந்தால் பிடிச்சிருக்காங்க. அந்த கார் ஓட்டிகிட்டு வந்த டிரைவர்கிட்ட இருந்தது ஒரு 400 ரூபாய் கூட சேர்த்து எடுத்து தான் 51,710 ரூபாய்னு சொல்லி அதை ரெக்கவரி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த காலத்தில் பார்த்தா ஈஸ்டர் பண்டிகையில் பார்த்தா ஒரு 8 கோடி வர்த்தகம் நடந்ததுங்க. ஆனால் இன்றைக்கி வர்த்தகம் பாதிக்கப்பட்டு ஒரு 4 கோடி வர்த்தகம் தான் ஆகிக்குது. பகுதி வியாபாரங்கள் கொண்டு வந்த மாடு வியாபாரிகள் மாடு விற்க முடியாமல் அதாவது தள்ளி மாடு விற்றுருக்குறாங்க. இந்த தேர்தல் ஆணையம் இதை தக்க நடவடிக்கை எடுக்கணும். வீட்டோட மாப்பிள்ளை வரும் வியாழன் முதல் தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.